முதல் கேள்வி. ஒலிம்பிக் சின்னத்தில் எத்தனை வளையங்கள் உள்ளன? A 4, B 5, C 6, D 7. சரியான பதில் ஆப்ஷன் பி 5. அடுத்த கேள்வி. கிரிக்கெட்டில் LBW என்பதன் விரிவாக்கம் என்ன? A leg before wicket, B long ball wicket, C leg ball wide, D line before wicket. சரியான பதில் ஆப்ஷன் A leg before wicket. மூன்றாவது கேள்வி. டென்னிஸில் ஒரு செட்டை வெல்ல குறைந்தபட்சம் எத்தனை கேம்கள் வெல்ல வேண்டும்? A 4, B 5, C 6, D 7. சரியான பதில் ஆப்ஷன் C 6. நான்காவது கேள்வி. ஹாக்கி அணியில் மைதானத்தில் எத்தனை வீரர்கள் இருப்பார்கள்? A 9, B 10, C 11, D 12. சரியான பதில் ஆப்ஷன் C 11. அடுத்த சுவாரஸ்யமான கேள்வி. ஸ்மாஷ் என்ற சொல் எந்த விளையாட்டில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது? A கிரிக்கெட், B பேட்மிண்டன், C கபடி, D கால்பந்து. சரியான பதில் ஆப்ஷன் பி பேட்மிண்டன். ஆறாவது கேள்வி. வின் தலைமையகம் எந்த நாட்டில் உள்ளது? A பிரான்ஸ், B சுவிட்சர்லாந்து, C இங்கிலாந்து, D ஜெர்மனி. சரியான பதில் ஆப்ஷன் பி சுவிட்சர்லாந்து. ஏழாவது கேள்வி. இந்தியாவில் ப்ரோ கபடி லீக் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? A 2012, B 2013, C 2014, D 2015. சரியான பதில் ஆப்ஷன் சி 2014. மிகவும் எளிமையான கேள்வி. கிரிக்கெட்டில் ஒரு ஓவரில் எத்தனை பந்துகள் இருக்கும்? A 5, B 6, C 7, D 8. சரியான பதில் ஆப்ஷன் பி 6. கிரிக்கெட் ஃபேனாக இருந்தா கண்டிப்பா சரியா சொல்லிருப்பீங்க. ஒன்பதாவது கேள்வி. செக்மேட் என்பது எந்த விளையாட்டில் பயன்படுத்தப்படும் சொல்? A கேரம், B செஸ், C டென்னிஸ், D பேட்மிண்டன். சரியான பதில் ஆப்ஷன் பி செஸ். கடைசி கேள்வி. ஒலிம்பிக் தீபம் ஏற்றப்படும் நாடு எது? A இத்தாலி, B கிரீஸ், C ஜப்பான், D அமெரிக்கா. சரியான பதில் ஆப்ஷன் பி கிரீஸ். என்ன நண்பர்களே, இந்த 10 கேள்விகள்ல நீங்க எத்தனை கேள்விக்கு சரியா பதில் சொன்னீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.